திருவண்ணாமலை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் இருக்காருல்ல, அவர் இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இன்னைக்கு. என்ன தெரியுமா? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கடை பெயர் பலகைகள் அனைத்தும் தமிழ் பெயரில் தான் இருக்க வேண்டும். மே 15ஆம் தேதிக்குள்ளாக உங்களுடைய கடையுடைய பெயர்களை எல்லாம் தமிழில் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள். ஆர்டர் போட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவருடைய அறிவுறுத்தல் பேரில் மே 15ஆம் தேதி அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளிலும் பெயர்கள் தமிழில் இருக்க வேண்டும். இது அப்படியே தமிழ்நாடே செஞ்சா எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தமிழில் தான் பெயர் பலகை இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார்கள் என்றால், ஒரு ஆணை பிறப்பித்தார்கள் என்றால் மிக மிக சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டுக்காரன் உள்ள வர அப்படி பார்க்க தமிழ் அருமை சொல்லணுமா இல்லையா? சென்னை சில்க், என்ன சென்னை சில்க்? சில்க்னா ஆடையகம், சென்னை ஆடையகம் போட வேண்டியானு இல்ல, குறைஞ்சாவ போகுது ஒண்ணும் கிடையாது. டிரேடர்ஸ் போடுறீங்க, மெடிக்கல்ஸ் போடுறீங்க, ஏஜென்சிஸ் போடுறீங்க, பெயிண்டர்ஸ் போடுறீங்க, கலர்ஸ் போடுறீங்க. கலர்ஸ், அதுல கலர்ஸ் வண்ணங்கள் போட வேண்டியல, வண்ண புடவைகள் விற்கும் இடம் போட வேண்டியான எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இதை கையில் எடுத்தார்கள் என்றால் கண்டிப்பாக எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற அந்த வாசகம், அந்த சொல்லானது மிக மிக தமிழ்நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கு. தெருவெல்லாம் தமிழ் முழக்கும் செழிக்கச் செய்வேன், பாரதியார் சொன்னார்ல. அப்ப பாரதியுடைய களவை நனவாக்க வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் களம் இறங்கணும்ல. ஒவ்வொருத்தரும் களம் இறங்கிவிட்டால் மொழியானது மிகவும் வாழும்.